எங்க அம்மா ரோட்ல வச்சு ஏதோ சண்டெல்லாம் போட்டீங்களா? மாப்பிள்ள வீட்டோட அடிமை ஆயிட்டான். இனிமே நாம வச்சதுதான் இங்க சட்டம். நம்மள மீறி எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதானே? சரி, சூர்யா கல்யாணம் தவிர நடத்த விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்களா? எங்க அம்மா கிட்ட வேற சவால் விட்டீங்களா? நீங்க சவால் விடுங்க, சபதம் போடுங்க, இல்ல சவடாலா கூட பேசுங்க. அது என் கிட்ட மட்டும்தான் இருக்கணும், எங்க அம்மா கிட்ட இருக்க கூடாது. ஏன்னா அவங்க அப்பாவி. அம்மா, நீங்க உங்களை ரொம்ப பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய சொத்தை மெயின்டைன் பண்றீங்களா? ஆனா உங்க புத்திசாலித்தனம் கம்பெனியை ரன் பண்ணும், குடும்பத்தை நடத்த விடாது. இப்ப அதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு. அதை வச்சுலாம் என்ன விலைக்கு வாங்க முடியாது. எங்க அம்மாவோட ஒரு சொட்டு கண்ணீருக்கு நான் அடிமை. உங்க பணம் எத்தனை கோடியா இருந்தாலும் அது என் காலுக்கு அடியில தான். நீங்க எங்க அம்மாவை திட்டினதை தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நேரா எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஆனா அவங்க உங்களை மாதிரி கிடையாதுங்க, ரொம்ப நல்லவங்க. இந்த குடும்பத்தை பிரிக்கிற சூழ்ச்சிலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வந்தா நீ மட்டும் வரக்கூடாது, கூட உன் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். திவ்யா கழுத்துல தாலி கட்டுறப்போ அவ மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது. நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அவ மூளைக்குள்ள பூந்து அவளை அப்படியே கெடுத்து வச்சிருக்கீங்க. திவ்யாவா இருந்தவள நட்ராஜ் பொண்டாட்டியா நான் கூட்டிட்டு போனேன். எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ சுந்தரி மருமகளா ஆயிட்டா. ஆனா அது உங்களுக்கு பொறுக்கலையே. ஏதோ சூழ்ச்சி பண்ணி அவளை மறுபடியும் சந்திராமா மகளாவே இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. சேஃப். ஆனா நான் என் ஒய்ஃப திரும்பவும் இங்க இருந்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். சுந்தரி அம்மா மருமகளாவே கூட்டிட்டு போவேன். இது நடக்கும். இங்க நான் முதல்ல வரும்போது பயங்கர கோபத்துல வந்தேன். உங்ககிட்ட சண்டை போடணும்னு நினைச்சேன். ஆனா யோசிச்சு என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் சேலஞ்ச் பண்ணா ரொம்ப பிடிக்குமே. அதனால சொல்றேன், கேட்டுக்கங்க. நான் இந்த வீட்டில இருந்து ஏன் திவ்யாவை பழைய திவ்யாவா மாத்தி நான் கூட்டிட்டு போவேன். முடிஞ்சா நீங்க தடுத்து பாருங்க, நான் பாத்துக்கலாம். அது என்னன்னு பாத்துக்கலாம். நீங்க இந்த பணம் இருக்கிற திமிரில தானே எங்க அம்மா கிட்ட இலக்கரமா பேசுறீங்க. இந்த பணம்லாம் பெருசு இல்ல, மனுஷனுடைய குணம் தான் பெருசுன்னு நான் உங்களை எங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இது நடக்கும். அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்க அம்மாக்கு பையனே இல்ல. சத்தியமா நடக்கும். வேண்டாம் மாப்பிள்ள, அவசரப்பட்டு சபதம் போடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் போட்டிக்கு வரீங்கன்னா உங்களை திருத்த முடியாதுன்னு தானே அர்த்தம். நான் ரெடி வா. நானும் ரெடி. நமக்குள்ள நடக்கிற இந்த போட்டி நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இதை நான் வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது என் அம்மா மேல சத்தியம். நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது என் பொண்ணுங்க மேல சத்தியம். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். போச்சுடா, போச்சு
எல்லாம் போச்சு. என் மானம் மரியாதை எல்லாம் நடு ரோட்ல போச்சு. ஐயோ, இந்த கன்றாவையில பாக்குறதுக்கு நான் இந்த பாடுபட்டேன். இன்னும் என்னென்ன என் தலையில எழுதி இருக்கேனே தெரியலையே. என்னமாச்சு? டேய், மரியாதையா போயிடுறா, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். டேய், அம்மா கைக்கு என்னடா ஆச்சு? எங்கடா போனீங்க? டேய், அவனை ஏன்டா கேக்குற? இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுடா. போச்சு என் மான மரியாதை எல்லாம் என்னடா ஆச்சு? அம்மா கைக்கு என்னமா ஆச்சு? யாருமா என்னமா சொன்னா? அம்மா, நான் போறேன். நில்லுங்கம்மா. அம்மா, அம்மா. நான் போறேன். என்னம்மா இது? எங்கம்மா போற? அம்மா, என் மான மரியாதை எல்லாம் போச்சு. அம்மா, எங்கம்மா போடுங்கறீங்க? அதையாவது சொல்லுங்க. எங்கயாவது போய் தொலைறேன்டா. அம்மா, நீங்க எதுக்குமா போணும்? எங்கயுமே போக தேவையில்லம்மா. ஆமால்ல, நான் எதுக்கு போகணும்? அது வரைக்கும் இந்த அவமானத்தோட இங்க ஏன் நான் உயிரோட இருக்கணும்? நான் இங்கே செத்து போறேன்டா. அம்மா, அம்மா, செத்து போறேன். அம்மா, சொன்ன கேளுங்க. அம்மா, சொன்ன கேளுங்க. அம்மா, விடுங்கடா. அம்மா, வேணாம்மா. அம்மா இறங்குங்க மாமா. அம்மா, சொன்ன கேளுங்கம்மா. என்னம்மா, ப்ளீஸ் மா. அம்மா, அம்மா, சொன்ன கேளுங்க. இறங்குங்கம்மா. சொன்ன கேளுங்கம்மா. இறங்குங்கம்மா. என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? உன்னை பெத்ததுக்கு என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டியா? அம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. சொன்ன கேளுங்கம்மா. இங்க வாங்கம்மா. வேணாம்டா. வாங்கம்மா. போங்கம்மா. ஐயோ, அம்மா, ஐயோ, என்னம்மா இது? கை வலிக்குது. வாங்கம்மா. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. இல்லன்னா நான் தான் சாகணும். நீ எதுக்குடா சாகணும்? உனக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, எல்லாத்துக்கும் மேல மாமனார் வீடு இருக்குடா. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அப்போ நான் சும்மா கத்திக்கிட்டு இருக்கேனாடா? எனக்கு என்னடா பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, அதுவும் நான் தான் சொல்லணுமா? என் வாயால சொல்ல வச்சு கேட்க சொல்லி உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளாடா? நான் செத்து போறேன்டா. இருங்க, நானே கேக்குறேன். ஐயோ. டேய், அம்மா, நீ விடுங்கம்மா. கேக்குறடா? இருங்கம்மா. நீ இருங்கம்மா, நான் கேக்குறடா? கேக்குறேம்மா. சொன்ன கேளுங்கம்மா. ஹலோ பத்மினி, எங்க அம்மா என்ன சொன்ன? ஏன் உங்க அம்மா சொல்லலையா என்ன? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். அவங்க சொல்லனா பரவாயில்ல, நான் சொல்லட்டா? சொல்லுன்னு தானே சொல்றேன். நீங்க மிரட்டினீங்கன்னா நான் என்ன சொல்லணுமா? இதே மாதிரி உங்க அம்மா மிரட்டி பாக்குறது தானே. உங்க அம்மாட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பத்மினி, பத்மினி. டேய், என்னடா சொன்னா? ரொம்ப திமிரா பேசுறாமா. நான் தான் சொன்னேனே. அம்மா, அவ உன்னை என்னம்மா சொன்னா? என்ன சொன்னாளா? என் கைய முறுக்கி பின்னாடி வச்சுட்டு நங்கு நங்குன்னு என் முதுகுல குத்துடாடா. என்னம்மா சொல்றீங்க? டேய், அவ்வளவு நேரம் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ண சொல்ற? அம்மா என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, நிஜமா சொல்றீங்க? ஏண்டா என்ன நம்பவே மாட்டியாடா? நம்புறமா. அவளை சும்மா விட மாட்டமா. இப்பவே போய் அவளை என்ன பண்ற பாருங்க. ராகேஷ், நீ போகாதடா, நீ ஏம்மா, போகாத. உங்களை இந்த அளவுக்கு பண்ணிருக்கா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அவளை டேய் ராகேஷ், வேணாடா, நான் சொல்றத கேளு. இல்லம்மா, நான் அவளை சும்மா விடவே மாட்டேன். டேய் ராகேஷ், 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 ஒரு நிமிஷம் நீ நான் இரும்மா. சொல்றத கேளுடா. இரு. அவ என்ன சொல்லி அனுப்பிச்சா தெரியுமா? உன் தொடநடுக்கி பையனை அனுப்பு, அவன் கணத்துல 4 அறை விட்டு அனுப்புறேன்னு நடுத்தெருல நின்னு கத்துறாடா. அதனால தான்டா நீ போகாதடா. அப்படியா சொன்னா? இன்னைக்குதான் அவ என்னோட உண்மையான முகத்தை பார்க்க போறா. அவளை இன்னைக்கு சொல்றது கேளுடா. டேய், அம்மா சொல்ற வேணாடா. ராகேஷ், இன்னைக்கு இருக்குடி உனக்கு. பத்மினி. தம்பி, ஏய், பத்மினி. தம்பி, 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. உங்ககிட்ட நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னல, நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இங்க இல்லையா? பாருங்க, நான் ஒண்ணு விரல் சூப்பர குழந்தை கிடையாது. இவ என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பா, நான் அவளுக்கு விட்டு கொடுத்து போணுமா? தம்பி, முதல்ல ஆத்திரப்படுறத விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் யார் சொல்றதையும் கேட்க தயாரா இல்லைங்க. இவ எங்க அம்மாவை அடிப்பா, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அப்புறம் நான் என்னங்க ஆம்பளை? ஏய் பத்மினி, பத்மினி அவங்களை அடிக்கவே இல்லப்பா. சும்மா போங்க. உங்க மேல இருக்கிற மரியாதையை கெடுத்துக்காதீங்க. பத்மினி. ஏய் பத்மினி, தம்பி, எங்கடி இருக்க? ஏய் வெளிய வாடி. பத்மினி. ஏய் பத்மினி. பத்மினி. ஏய். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏய், உன்னதான். நீ என்ன பெரிய ரவுடியா? எங்க அம்மா கையை பிடிச்சு முறிக்க அடிச்சியாமே. ஆம்பளை நான் ஒரு அடி அடிக்கிறேன், தாங்குறியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ ஆம்பளையா?
உன்னை பார்த்ததும் என் வீட்டு ஆம்பளை தான் பெத்த பிள்ளைய பார்க்க வந்திருக்காரோன்னு நினைச்சேன். நீ என்ன அடிச்சு உன் வீரத்தை காமிக்க வந்திருக்கல்ல, வா வந்து அடி. நீதான் ஆம்பளையாச்சே, அடியா. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? ஆம்பளை சார் வந்திருக்காரு, ஆர்த்தி எடுக்கல? ஆர்த்தி எடுத்து உங்க செருப்பை கழட்டி கொடுங்க, என்ன அடிச்சிட்டு போட்டோம். இத பாரு பத்மினி, என் மேல 1000 தப்பு இருக்கலாம், அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்யு, அடிக்க கூட செய்யு, அதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா எங்க அம்மா, அவங்க வயசுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கலாம்ல, அவங்கள அடிக்க போயிருக்க, அது உனக்கு தப்புன்னு தோணல? உங்க அம்மா அடிக்காம இருந்த பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. அடிக்கிறது என்ன? உங்க ஆத்தாக்காரிய கொலை கூட பண்ணலாம். பத்மினி, வாய்க்கு வந்தபடி பேசாத, அவங்க என்ன பெத்தவங்க. அவங்கள கொலை பண்றதுக்கு இந்த ஒரு காரணம் போதும். நீ எல்லாம் என்னையா மனுஷன்? அம்மாக்காரி முந்தானி தான் உலகம்னா என்ன கர்மத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் பத்மினி, நான் உனக்கு நல்லது எதுவுமே செய்யலையா? எங்க அம்மா முன்னால இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில நான் உன் மேல பாசமா தானே இருக்கேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தல. கிழிச்ச கள்ளக்காதலிய பார்க்க வர மாதிரி திருட்டுத்தனமா பார்க்கறதும் பேசுறதுமா தானே இருந்த. இதுதான் நீ பண்ண சாதனை. ஆத்தாக்காரிக்கு பயந்து பயந்து பேசினாலும் ஒரு வருஷத்துல குழந்தை மட்டும் கொடுத்துட்ட. அதுக்கு வேணா உனக்கு அவார்டு கொடுக்கலாம். மத்தபடி எனக்குன்னு உருப்படியா என்னையா பண்ணிருக்க? சரி, என்ன விடு. உனக்கு உங்க அம்மாவுக்கு நான் ஆகாதவ. ஒரு தலையில முண்டானே வச்சுக்கோங்க. ஆனா உனக்கு பிறந்த குழந்தைய இது வரைக்கும் நீ உங்க அம்மா வந்து பாத்தீங்களா? அந்த குழந்தை கருப்பா செவப்பா என்ன மாதிரி இருக்கா, ஒண்ணு மாதிரி இருக்கா? ஏன் உயிரோட இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அது சரி, அந்த குழந்தை தான் உனக்கே பிறக்கலையே. பத்மினி, கத்தாத. இங்க கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. ரோஷமான ஆம்பளையா இருந்தா இத சொன்ன உங்க அம்மாட்ட போய் கேளு. அத கேட்க தைரியம் இல்லைன்னா உங்க அம்மா சொன்னது உண்மை ஆயிடும். என்ன சத்தத்தையே காணோம்? இவ்வளவுதான் உன் வீரமா? நானும் இத்தனை நாளா போனா போட்டோன்னு பொறுத்துட்டா இருந்தேன். இதுக்கு மேல முடியாது. அப்பா, மனுஷ ஜென்மமா நீங்களா? உங்களுக்கு கண்ணுக்கு அது இருக்கா இல்லையா? கட்டிட்டு வந்த 2வது நாளே மாமியார தூக்கி போட்டு மிதிக்கிற மருமக தான் இங்க இருக்காங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க அம்மாவை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை பேசிருப்பேனா? ஆனா உங்க அம்மா என்ன என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. உங்க அம்மாவை நீ எதிர்த்து பேச வேண்டாம். ஐயா சாமி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனா நியாயமான மனுஷனா நடுவுல நின்னு பேசிருக்கலாம்ல. வக்கனையா நான் சமைச்சு போட்டா மட்டும் தின்னுட்டு அம்மா முந்தானையில கையை தொடச்சிட்டு நல்லா இருந்துச்சுமா தேங்க்ஸ்மான்னு சொன்ன ஆள் தானே நீ? எங்க தலை தீபாவளிக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேணும்னு வராத காய்ச்சல வந்துருச்சுன்னு சொல்லி உங்க அம்மா டிராமா போட்டப்போ அதுல மெயின் வில்லனா நீ தானேயா இருந்த? தூங்குற நேரம் போக மீதி நேரம் எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை வியாதி உங்க அம்மாவுக்கு வந்துரும். எதுக்கு? நான் தைலம் தேய்ச்சி விடுறதுக்கும் சுடு தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கும். என்ன பத்மினி, உங்க அம்மாவுக்கு நான் நீ செய்ய மாட்டியா? அதானே, ஆத்த புத்தி தானே உனக்கு வரும். எங்க சுத்தினாலும் கடைசியில ஏன் தலையில வந்து முடியும். நான் என்ன 50 வருஷமா உங்க வீட்டுல வாழ்ந்துட்டேன்? கல்யாணமாய் 1 வருஷம் தான் ஆச்சு. அந்த நரகத்துல கூட இத்தனை கஷ்டம் இருக்குமான்னு தெரியல. அத்தனை கஷ்டத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ராத்திரி பூரா யோசிச்சு வச்சு பகல டிசைனா டார்ச்சர் பண்ணுவா உங்க அம்மா. போதும்டா சாமி, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. இல்ல பத்மினி, நான் சொல்றத கொஞ்சம் கேள. எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல நிக்காம போற வழிய பாருங்க. தப்புதான், சாரி.
தப்பு எல்லாமே என் மேலதான். அதெல்லாம் திரும்பவும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க சொல்றது. நம்ம 2 பேருக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு. மரியாதைங்கிறது போங்க. பத்மினி, தம்பி, என்ன தம்பி நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது என்னப்பா பேச்சு? நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. சரி, தப்பு யார் மேல வேணாலும் இருக்கட்டும். நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தானே அவகிட்ட பேசுறேன். அவ எதுவுமே கேட்க தயாரா இல்லாத மாதிரி பேசாம போயிட்டா. அவளுக்கே அவ்வளவு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னப்பா இது? ஆள் ஆளுக்கு வீம்பு பிடிச்சு என்ன பண்ண போறீங்க? நான் தான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, அவ பாட்டுக்கு அவ்வளவு கோவப்படுறா. கோவப்படாம அந்த பொண்ணு என்னப்பா பண்ணும்? உங்க மேல இவ்வளவு தப்பு இருக்கிறப்போ யாருக்கு தான் ஆத்திரம் வராது? அந்த பொண்ணு கேட்ட ஒரு கேள்விக்காவது உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா? முடியல. ஏன்னா அங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க தானே காரணம். இந்த காலத்துல இப்படி அடங்கி போற மருமக எந்த வீட்டுல இருக்கா சொல்லுங்க? பத்மினி சொன்ன மாதிரி வந்த 2வது நாளே மாமியார் சாப்பிடுற தட்டு வாசலுக்கு போயிடும். இல்லனா அனாதை ஆசிரமத்துல சேர்த்துருவாங்க. அதுவும் ஒரு புள்ளைய பெத்துட்டா அதையே சாக்கா வச்சு ஆடுன்னு ஆடி தீத்து புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மாமனாரையும் மாமியாரையும் ஆட்டி படிக்கிற பொண்ணுங்களை எவ்வளவு பார்த்திருக்கோம். அதுல பத்மினி தங்கம்னு உங்களுக்கு ஏன் தெரியாம போச்சு? எல்லாத்தையும் விடுங்க தம்பி. குழந்தை பொருந்து இவ்வளவு நாள் ஆச்சு. நீங்களும் உங்க அம்மாவும் வந்து பார்க்கவே இல்ல. இதை எந்த பொண்ணாவது சகிச்சுப்பாளான்னு சொல்லுங்க. போங்க தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டு குழந்தைய பார்க்காம போனா எப்படி? போய் பாருங்க, போங்க. பத்மினிக்கு உங்க மேல வேற என்ன கோவம்னு நினைக்கிறீங்க? இது ஒண்ணுதான். இது நியாயமான கோவம் தானே? இத்தனை நாளா உங்க அம்மாக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்களே, இன்னைக்கு ஒரு நாளாவது உங்க பொண்டாட்டிக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க. அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காம குழந்தைய போய் பாருங்க. பத்மினி கிட்ட ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசுங்க தம்பி. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. தயவு செஞ்சு போங்க, போங்க தம்பி. போங்க. கூப்பிடுங்க. பத்மினி, கூப்பிடுங்க தம்பி. பத்மினி, பத்மினி, என்ன வேணும்? பத்மினி, குழந்தைய பார்க்கணும். எந்த குழந்தைய? நம்ம குழந்தைய தான். உங்களை வெளியில போக சொல்லி ரொம்ப நேரமாச்சு. குழந்தை பிறந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்ப பார்க்க வந்திருக்காரு. இங்க பாருங்க, மானம் மரியாதையை கெடுத்து ரோட்ல நிப்பாட்டுறதுக்குள்ள போயிடுங்க. இல்ல அசிங்கப்பட்டு தான் போவேன்னு சொன்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். தம்பி, தம்பி, பத்மினி, பத்மினி, கதவு தரமா? அவர் போயிட்டாருமா, கதவு தர.
என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியேம்மா? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அந்த தம்பி உன்கிட்ட இங்க பாருங்க, மரியாதையா போயிடுங்க. வேலை இருந்துச்சுன்னா வேலையை பாருங்க. இந்த நாட்டாம வேலைக்கு வராதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன், அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன். போங்க.